அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு கனிமொழி அவர்கள்ட்ட சொல்கிற மாதிரி தான் இப்போ அவங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. கனிமொழி சமீபத்திய ஒரு மேடையில் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் படிக்கிறாங்கன்னு தெரில, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி படிப்பதால் என்ன கிடைக்கிறது என்பதும் எனக்கு தெரியாது அப்படின்னு கனிமொழி சமீபத்தில் பேசியிருக்காங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் சமீபத்தில் கனிமொழி அவர்களுடைய பையன் பற்றி பேசியிருந்தார். அவங்க சிங்கப்பூரில் படிக்கிறாங்க, சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க மட்டும் பல மொழிகள் கற்றுக்கிறாங்க, அங்கே உள்ள மொழிகள் உயர்கல்விகளுக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறாங்க. ஆனால் மற்ற ஏழை எளிய மாணவர்கள் படித்தா அதை தடுக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார். அதற்கு பதில் சொல்லும் வகையில் தான் கனிமொழி இப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் டெல்லியில் தான் இருக்கேன், எனக்கு ஹிந்தி பயன்படலை, எனக்கு ஹிந்தி தெரிலங்கிறதுனால எனக்கு பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியலையா அப்படின்னு கேட்கல, உங்கள் பசங்களை எங்கே படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டார் அவர். அதற்கு அவங்க பதில் சொல்லலை. ரெண்டாவது, நம்ம கலைஞர் ஐயாவே ஒரு பேட்டியில் தயாநிதி மாறன் பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஹிந்தி தெரியுது போகிறாரு அப்படின்னு கலைஞர் பேசியிருப்பார். ஹிந்தி தெரிகிறதுனால என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவே ஹிந்தி தெரிஞ்சால் தான் பார்லிமெண்ட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிய பழைய வீடியோவே இருக்குது. ஸோ இப்போ ஹிந்தி கூட கட்டாயம் அப்படின்னு சொல்லலை, 3 மொழிகளில் நீங்கள் வேறு எந்த மொழியை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இவங்க ஹிந்தின்னே தான் சொல்கிறாங்க. ஹிந்தி திணிப்பு அப்படின்னா தான் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலை கிளம்பும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களோ நம்ம தெரில. சரி, இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.